இயற்கை வளத்தை அழித்து செம்மண் கொள்ளையர்கள் அட்டூழியம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட பிலாத்து கிராமத்தில் சுமார் 87 ஏக்கர் பரப்பளவில் உப்புக்குளம் என்ற நீர்பிடிப்பு பகுதி பறந்து விரிந்துள்ளது. இந்த குளத்தில் நீர்க்கருவேல மரங்கள் அதிகமாக உள்ளது. நீர்க்கருவேல மரம் வேடசந்தூர் தாலுகாவுக்குட்பட்டது. எந்த குளத்திலும் இவ்வளவு அதிகமாக எங்கும் காண முடியாது. அந்த அளவிற்கு நீர்க்கருவேல மரம் இங்கு அதிகமாக வளர்ந்து காணப்படுகிறது. அதேபோல் செங்கல் சூளை மற்றும் விவசாய நிலங்களுக்கு செம்மண் அள்ளுவோர் அதிகப்படியாக நீர்க்கருவேல மரத்தை சுற்றி வேர்வரை மண்ணை தோண்டி இருப்பதால் இந்த மரம் வெகு விரைவில் நீர் ஆதாரம் இல்லாமல் அழியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதேபோல் இக்குளத்தில் பனை மரங்களும் அழியக்கூடிய விளிம்பு நிலையில் உள்ளது. அரசு புறம்போக்கு குளங்களில் நீர்க்கருவேல மரத்தை பாதுகாக்க வேண்டிய தமிழ்நாடு வனத்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது மனவேதனை அளிப்பதாக இயற்கை வள ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் இதுபோன்ற நீர்க்கருவேல மரங்கள் மட்டுமல்லாமல் வேலமரம், கொன்னமரம், வேப்பமரம் உள்ளிட்ட நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய பல்வேறு வகையான நாட்டு மரங்கள் அதிகப்படியாக இந்த பகுதியில் ஒவ்வொரு குளங்களிலும் கடந்த காலங்களில் அதிகமாக நிறைந்து காணப்பட்டது. இதை சமீப காலங்களில் மண்ணெடுத்து செல்லும் நபர்களால் வெகுவாக அழிந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய் ஆய்வாளர்கள், மாவட்ட வனத்துறை, அய்யலூர் வனச்சரக அலுவலர்கள் கண்டும் காணாமல் இருந்ததன் காரணமாக இவ்வகையான மரங்கள் தொடர்ந்து அழிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இனிவரும் காலங்களிலும் அரசு துறை மெத்தன போக்குடன் செயல்பட்டு கண்டும் காணாமல் இருந்தால் இதுபோன்ற அரிய வகை மரங்கள் காட்சி பொருளாக தான் காண வேண்டி இருக்கும் என சமூக ஆர்வலர்களும் இயற்கை வள ஆர்வலர்களும் கூறுகின்றனர். ஆகவே மாவட்ட ஆட்சித்துறையும் மற்றும் வனத்துறையும் விழித்துக் கொண்டு மேலும் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடராமல் இருக்க நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்புகின்றனர்.